வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். மகாராஷ்டிரா மாநிலத்துல மாநகராட்சிகளுக்கான தேர்தல் இந்த மாதம் 15ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. 29 மாநகராட்சிகள். தேர்தல் முடிவு அதற்கு மறுநாள் 16ஆம் தேதி வெளியிடவிருக்கிறாங்க. மும்பை மாநகராட்சி ஒரு பாரம்பரியமான செல்வம் கொழிக்கக்கூடிய மாநகராட்சி. இந்த மாநகராட்சியில யாருக்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்துட்டு இருக்கிறோம். மும்பை மாநகராட்சியை பொறுத்த மட்டும் போட்டின்னு பார்த்தோம்னா பிஜேபி அண்ட் ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா அடங்கிய கூட்டணி. இன்னொரு பக்கத்துல உத்தவ் தாக்கரே அண்ட் ராஜ் தாக்கரே அடங்கிய கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான அலையன்ஸ் இருக்குது. 227 இடங்கள் இருக்குது. 114 பிளஸ் இடங்களை கைப்பற்றுபவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள். யாருக்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் நம்பர்ஸோட கூடிய கருத்து கணிப்பு முடிவுகளை தெரிஞ்சுக்க போறோம். டீப் டவுன் அனலைசஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் தான் தெரிஞ்சுக்க போறோம். டீப் டவுன் அனலைசஸ் இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது வாக்கு சதவீதம்னு பார்த்தோம்னா பிஜேபி அலையன்ஸ் 39% வாக்குகளையும், உத்தவ் தாக்கரே சிவசேனா அலையன்ஸ் 33% வாக்குகளையும், காங்கிரஸ் 15% வாக்குகளையும், மற்றவர்கள் 13% வாக்குகளையும் பெறுவார்கள் சொல்லியிருக்காங்க. சீட்டா கன்வெர்ட் ஆகும் பொழுது பிஜேபி அலையன்ஸ் 135 இடங்களையும், உத்தவ் தாக்கரே சிவசேனா அலையன்ஸ் 66 இடங்களையும், காங்கிரஸ் 15 இடங்களையும், மற்றவர்கள் 11 இடங்களையும் கைப்பற்றுவார்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு கிளீனான மெஜாரிட்டியில பிஜேபி ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா அடங்கிய அலையன்ஸ் மும்பை மாநகராட்சியை கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிஜேபியினுடைய முதல் மேயர் வருவார் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். டீப் டவுன் அனலைசிஸ் அவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது பிஜேபி ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா அடங்கிய கூட்டணி 135 இடங்களை பிடித்து மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணி மும்பை மாநகராட்சியை கைப்பற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.